பாகுபலி வந்து ஒரு நம்ம எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுற மாதிரியான ஒரு கதை. நம்மளோட சின்ன வயசில் நம்மளோட பாட்டி சொல்லும்போதோ இல்லை தாத்தா சொல்லும்போதோ அவங்கக்கிட்ட உட்காந்து நம்ம கதை கேட்டுக்கிட்டு இருப்போம். அது மாதிரியான ஒரு கதை கேட்கும் போதே அப்படியே நம்ம கண்ணு வெறியும், அது நமக்குள்ளே நிறைய இமேஜினேஷன் ஓடும், நிறைய விஷுவல்ஸ் நமக்குள்ளே ஓடும். அப்படி ஒரு கதையை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு ராஜமௌலி அவர்கள். இந்த கதையை அவர் நினச்சிருந்தா தெலுங்கில் மட்டும் பண்ணி தமிழில் டப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இது தமிழுக்கும் ரொம்ப பொருந்துகிற மாதிரியான ஒரு கதைன்றதுனால தான் தமிழில் வந்து இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முன் வந்திருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் இந்த படத்தில் வேலை பார்த்தது. அந்த படம் வந்து ஒரு மகிழ்மதி அப்படின்ற ஒரு ராஜ்யம், அந்த மகிழ்மதின்ற ராஜ்யத்தை சுற்றி நடக்கிற கதை தான். அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நடக்கிற சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சி, வன்மம், அது எல்லாத்துக்குள்ளேயும் நகர்ந்து போகிற ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதையில் வேலை பார்க்க. ஒரு சரித்திர கால படங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அது மாதிரியான ஒரு படத்தில் வேலை பார்க்குற வாய்ப்பு வருமானு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படம் மூலமாக அந்த வாய்ப்பு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒரு கதை, கற்பனை கதை தான், முழுக்க கற்பனை கதை தான். இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ராமாயணம், மகாபாரதம், பொன்னியின் செல்வன், நிறைய படித்த நிறைய காவியங்கள், அதெல்லாமே வந்து இயக்குனரை வந்து இந்த கதையை வந்து பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. மொழி நடை வந்து முக்கியமான ஒரு 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 இதுவாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குள்ளேயும், எங்கள் குழுவுக்குள்ளே. என்னென்னா, இது ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற கதையில் வந்து நம்ம முழுக்க அது மாதிரியான ஒரு நடையில் போய் சொற்கள்லாம் போனோம்னா யாருக்குமே புரியாது. அதே சமயத்தில் நம்ம பேசுகிற மாதிரி பேச்சு வழக்கிலேயே நம்ம முழு படத்தையும் கொண்டு போனோம்னா அந்த காட்சிகளுக்கும் அந்த மொழிக்கும் வந்து பொருந்தாமல் போகலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு பேலன்ஸ், அந்த ஒரு நடுவில் நடக்கிற மாதிரியான ஒரு இதுதான் வந்து இந்த மொழியில் வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது கேட்கும்போது எல்லாருக்குமே புரியும். ஆனால் நமக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரியான ஒரு நடையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி இந்த படத்தில் போகும். இந்த படத்துக்காக வந்து ஒரு புது மொழியை ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஒரு ட்ரைபல் குரூப் பேசுகிற ஒரு மொழி, கிழக்கின்னு சொல்லிட்டு ஒரு மொழி. அந்த மொழியை வந்து இந்த படத்துக்காக அந்த சொற்கள், அதுக்கான கிராமர், அதுக்கான இது எல்லாத்தையுமே உருவாக்கி அதை வந்து சில மக்கள் பேசுகிற மாதிரின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அது இந்த படத்துக்காகன்னு சொல்லிட்டு உருவாக்கின விஷயம். இந்த படம் முழுசாக பார்த்துருக்கேன். கிராஃபிக் வேலை மட்டும் சில வேலைகள் முடியாத நிலையில் இந்த முழு படமும் பார்த்துருக்கேன். இந்த ட்ரெய்லரில் பார்த்தப்போ இருந்த அந்த ஆச்சரியம், அந்த அழகு, அந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இருக்குது. ஸோ இது மாதிரி ரொம்ப நிறைய இந்த இன்டர்நேஷ்னல் மூவிஸ் பார்க்கும்போது, வார் மூவிஸ் பார்க்கும்போது, எபிக் மூவிஸ் பார்க்கும்போது ஏற்படுற அந்த ஒரு ஃபீலிங் வந்து இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியிலையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. உண்மையாக அந்த ஒரு உலகத்தரத்துக்கு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னால் உணர முடிஞ்சது. எதுவுமே எதிர்பார்க்க வேணாம், ஒரு நல்ல கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. மற்றது எல்லாமே அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க.